3:17 வாசிக்கலாம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம். வானத்தில் யார் சத்தம் போட்டு இருக்கா? தேவ சத்தம், பிதாவாகி தேவனுடைய சத்தம். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரு? இவர் ஞானஸ்நானம் பெற்று கரையில ஏறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர்ல பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. இவர்ல பிரியமாக இருக்கிறேன். இவர் யார் அப்படின்னு சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும். நீதிமொழிகள், இவர் யார்? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். நான் அவருடைய அருகில செல்ல பிள்ளையாக இருந்தேன். இவர் யாரு? இயேசு. அவருடைய அருகில, அவருடைய மடியில செல்ல பிள்ளையாக. ஒரு குழந்தை எப்படி தாய் தகப்பன் மடியில எடுத்து வச்சிருக்காங்க செல்ல பிள்ளையா, அடி கொடுத்தாலும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவன் பண்ற தப்புக்கு 4 சாத்தி இருப்பாங்க, அவனை மடியில எடுத்து வச்சிருப்பாங்க. எங்க வீட்டில் நடக்குது. பேத்திய மருமகள் அப்படி எடுத்து வச்சிருக்க பார்த்தா தரவே மாட்டா போல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி செல்ல பிள்ளை. எல்லாரும் தாய் தகப்பன் பிள்ளையை செல்லமாக வச்சிருக்கிற, அதை விட அதிகமாக பிதாவாகி தேவன் அருகில செல்ல பிள்ளையாக இருந்தேன். மிகுந்த பாசத்துக்குரிய ஒரு மகன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான், உண்மையில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். உலகத்தில் உள்ளவங்க கேளுங்க, இந்த குழந்தை, இந்த இயேசு யாருன்னா, என் அருகில, என்னோட, என் மடியில, என் கூட இருந்த செல்ல பிள்ளை. இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த கீழே பூமிக்கு வந்திருக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் யாரு? இவர்ல நான் பிரியமா இருக்கிறேன். அந்த வார்த்தை தான் சொல்றாரு. இந்த இடத்துல ஜெபத்துக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொரு வயதான பிள்ளைகள் பெற்றோர் கவனிக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒரு தாய் நல்லா கவனிக்கிறீங்க. இங்க இருக்கிற ஒரு தகப்பன் நல்லா கவனிக்கிறீங்க. இங்க இருக்கிற வாலிபர்கள் கவனிங்க. இங்க இருக்கிற குழந்தைகள் கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, அந்த குழந்தைக்கு, அவருடைய பிள்ளைக்கு சொன்னத, நீ என் மகனே, என் மகளே, நீ மிகவும் பிரியமானவன். சத்தமா சொல்லுங்க. இத உள்ள வாங்க பதிங்க. என் மேல பிரியம், புருஷன் பிரியமா இல்ல, சண்டை போட்டு கிடப்போம். நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அவங்க சொன்னா கேட்கிறாரு. எங்க அப்பா என் மேல பிரியமா இல்ல, எங்க அம்மா பிரியமா இல்ல, என் வீட்டுல யாரும் என்ன மேல பிரியமா இல்ல, எங்க பிள்ளைங்க பிரியமா இல்ல, பேர பிள்ளைங்க என்ன பிரியமா வச்சுக்கல, எதெல்லாம் நினைக்கிற தேவ பிள்ளையே, உன்னை சிருஷ்டித்தவர், உங்களை உண்டாக்கின தெய்வம் சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என் பிள்ளை, என் மகனே. எந்த வயசுல இருந்தாலும் நான் அப்பா நீங்க சொல்லிட்டு உட்கார முடியாது. அவருக்கு நீங்க பிள்ளைதான். சத்தமா சொல்லுங்க. நான் அம்மா, என் குடும்பத்தில் நான் தான் அம்மா, நான் பாட்டியாக்கும், என்ன குமாரனே மகனேன்னு சொல்லாதீங்க. இல்ல, அவருக்கு எல்லாருமே பிள்ளைங்க. அல்லேலூயா. இத்தனோண்டு ஒரு பொட்டாக இருக்கிற குழந்தையும் அவருக்கு பிள்ளைதான். அவருக்கு எந்த வயதினராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைதான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எந்த வயது வித்தியாசம் இல்லாமல் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகன் நீ. நான் நல்ல கவிங்க, உண்மையில மிகவும் பிரியமா இருக்கிறேன் சொல்லுகிறேன். கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இந்த உலகம் எனக்கு பிரியமா இருக்கோ இல்லையோ, நான் பிரியமாக இருப்பாங்க சொல்லுகிறவங்க என் மேல பிரியமாக இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. யார் எனக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, என் தேவன் என் மேல பிரியமாக இருக்கிறார். ஒரு வார்த்தையை வசனம் கூட படிச்சு பார்ப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை பாருங்க. 4 வசனத்தை படிங்க. 62:4.
இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. அருமையான மகனே, அருமையான மகளே, நிலைமைகள் ஏதோ கைவிட்டு இருக்கலாம், சுகம் கைவிட்டு இருக்கலாம், நல்ல சுகம் உங்களுக்கு இருக்க வேண்டிய நிலைமை மாறி இருக்கலாம், பொருளாதாரங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், பல விஷயங்கள் உங்களை கைவிட்டு நிற்கலாம். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீ இனி உன் குடும்பம், வாழ்க்கை, உன்னுடைய லைஃப் பாழான இடம். நீ நல்லா இல்ல, உன் குடும்பம் நிலைமை இதெல்லாம் மோசம் ஆகி போச்சு என்ற நிலைமையில் நீ இருந்து கொண்டிருந்தா கூட கடைசியில் சொல்கிறார், கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் பிரிய வச்சிருக்கேன்னா எனக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் மேல பிரிய வச்சிருந்தா என்னெல்லாம் பண்றீங்க? உங்க ஒய்ஃப் மேல பிரிய வச்சிருந்தா என்னெல்லாம் பண்றீங்க? என்னெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க? உங்க கணவர் மேல பிரிய வச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணி கொடுப்பீங்க? சமையல் எப்படி இருக்கும்? நாக்கி சமையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படியே செய்வீங்க. என் புருஷன் நல்ல ருசியா சாப்பிடணும், நீடித்து வாழணும். அல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். எப்படி சமையல் எப்படி இருக்கும்? டேஸ்ட் பார்த்து சூப்பரா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் பிரியத்தினுடைய அடையாளம். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்க. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், பிரியமானவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் இனி நீ பாழாகி கிடக்க மாட்டாய், வீணாக போக மாட்டாய். இதை உன் மனதில் நிலைநிறுத்து. உன் சுக வாழ்க்கை துளிர்க்கும், உன் குடும்ப வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும், உன் நிலைமை துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு மனதுக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்கா வச்சிருக்க. யார் என் மேல பிரியமா இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? வீட்டுல தைரியப்பட வேண்டியது, வேலை ஸ்தலங்கள்ல தைரியப்பட வேண்டியது, எல்லாராலும் மறக்கப்பட்ட இடங்கள்ல, வியாதி படுக்கைகள்ல, போராடுகிற இடங்கள்ல, தரித்திரம் இருக்கிற இடத்துல, குடும்ப சூழல் எல்லாம் பாதிக்கப்பட்ட இடத்துல நான் நினைவு கூற வேண்டிய இடம். யாரும் என்ன நினைக்கல, யாரும் என்னை பற்றி யோசிக்கல, எனக்கு யாரும் உதவி செய்யல, ஒரு தண்ணி, ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க ஆள் இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னில் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் என் நம்பிக்கை, அதுதான் சத்தியம். இந்த அறிவு இருக்குமானா நான் பயப்படவே மாட்டேன். என் மேல பிரியமாய் இருக்கிறவர் சர்வத்தை செய்ய வல்லவர், எனக்குடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடியவர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர், என்னை முன்னேற்ற பாதையில் நடத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால யாராவது பிரிய வச்சிருக்கேன்னு சொன்னா அது ஒரு லிமிட் தான். ஆனா இந்த பிரியம் அன்லிமிட்டட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஜனதா சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? அப்படி ஒரு சாப்பாடு உண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப கிடையாது. அப்படி வருவான் ஒரு கப்பல, இவ்வளவு போல கப்ப சாப்பாடு வச்சு. அப்ப எல்லாம் நான் வாலிப வயசு, இந்த ஜனதா சாப்பாடு போடுங்க சீப்பா கொடுத்துருவாங்க. 20 ரூபாய் சாப்பாடு கிடைச்சிடும். அந்த 20 ரூபாய் கொடுக்க எவ்வளவு கஷ்டம் எனக்கு. அந்த 20 ரூபாய்க்கு வயது நிரப்பிடலாம்னு நம்ம போனா அந்த ஜனதா சாப்பாடு 20 ரூபாய் இப்படி போல வச்சுக்கிட்டு அதுல கொஞ்சம் தயிர், மோர், சாம்பார், மீன்பாரெல்லாம் அதில் வச்சுட்டு போயிடுவான். ஜனதா சாப்பாடு இருக்கு பேர். ரேஷன்ல கொடுத்த மாதிரி அப்படி கொடுத்துருவான், அளந்து போட்டுருவான். வயது நிரம்பு. அந்த வயசுல இன்னும் 2 கப்பு போட்டாதான் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் லிமிட்டட். மனிதன் பிரியமாக இருக்கிறது லிமிட்டா தான். அதுக்கு மேல அவங்கள பண்ண முடியும். பிரியமா இருக்கல, இதை பண்ணி கொடுங்கன்னா நடக்காது. என்ன கூப்பிட்டு பேசிக்கிட்டே இரு, என்கிட்ட அன்பு காட்டிட்டே இரு, லிமிட்டா தான் இருக்கும். சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா லிமிட் அற்றது, ஒரு லிமிட்டுக்குள்ள இல்ல. என் மேல இருக்கிற பிரியம் அளவற்றது. அல்லேலூயா. அளவற்றவர், அளவற்ற நன்மையால் நிரப்புகிறவர். இனி நீ பாழாக்கப்பட்டவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையில கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். நீ மிகவும் பிரியமானவன்.
இதை நிலைநிறுத்தி பிடிச்சுக்கோங்க. என் மேல பிரியமா இருக்கிறீங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. இது என் மேல பிரியமாக இருக்கிறீங்க, இதை பண்ணக்கூடிய தெய்வம் அளவற்ற நன்மைகளால் நிரப்புகிற ஆண்டவர், எண்ணற்ற நன்மையால் நிரப்புகிறவர், அன்பினால் அணைக்கிறவர். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவற்ற அன்பினால அனைத்து சொல்லுகிறார். என் மகனே மகளே, காயத்தோடு வந்திருக்கிற, வேதனையோடு வந்திருக்கிற, புண்களோடு வந்திருக்கிற, கஷ்டத்தோடு வந்திருக்கிற, உபத்திரவங்களோடு வந்திருக்கிற நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். ஹல்லேலூயா. ஆகையினால யாருக்கு பிரியமா, அதனால உலகத்துல உங்க மேல அன்பு வைத்திருக்கிற தாய் தகப்பன் மற்றவங்க கணவர் மனைவி தகாத அன்பை நான் பேசல, தகுதியான அன்பு அதெல்லாம் உங்களுக்கு தப்புன்னு சொல்லல, கற்றுக் கொடுத்ததுதான். ஆனா முழு பிரியம் வைத்திருப்பது, மிகவும் பிரியம் வைத்திருப்பது, கடைசி வரைக்கும் நித்திய வரைக்கும் உங்க மேல் பிரிய வைத்திருப்பது கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா ஆதியாகமம் 1:27 வசனம் சொல்கிறது, ஏன் அவருக்கு உங்க மேல இவ்வளவு பிரியம்? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவளை தேவ சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். எனக்கு பிள்ளை மேல ஏன் நான் பிரிய வச்சிருக்கேன்னா, உங்க பிள்ளைகள் மேல ஏன் பிரிய வச்சிருக்கீங்கன்னா, நீங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க. கர்த்தர் உங்க மேல ஏன் பிரியமா இருக்கிறாருன்னா, அவருடைய சாயல்ல அவர் படைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எங்கு பார்த்து யாரை பார்த்தோம் எனக்கு சாயல் இருக்கு. இந்த நாயை பார்த்து அவர் சொல்லுவாரா? இந்த நாய் கட்டி வச்சிருக்கோம். காட்டில் இருக்க விலங்குகளை பார்த்து நீ என்னுடைய சாயல் இருக்கிற, உன் மேல பிரியமா இருக்குன்னு சொன்னாரா? பறவைகளை பார்த்து சொன்னாரா? ஐயோ என் சாயல் இந்த பறவை படைச்சிருக்கேன், நான் உன் மேல பிரியமா இருக்கிறேன் சொன்னாரா? நீங்க மட்டும்தான், மனித குலம் மட்டும்தான், நீங்க மட்டும்தான் என்னுடைய சாயல். இந்த உலகத்துல எந்த படைப்பும் தேவனுடைய சாயல் இல்லை. இதை உணர்கிற மனிதன் பாக்கியவான். உலகத்துல எந்த படைப்பும் தேவனுடைய சாயல் அல்ல. நாங்கள் தேவனுடைய சாயல். அல்லேலூயா. அதனாலதான் அவரை நேசிக்கிறோம். அதை உணராம இருந்து நடக்கிறோம்னா நான் வெற்றி பெறுவதில்லை. இந்த உலகத்தில் தேவனுடைய சாயலாக இருந்து இந்த உலகத்தில் நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய நோக்கம். அவர் ஒரு பறவையை பார்த்து நீ என்னுடைய சாயல், உன் மேல பிரியமா இருக்கிற சொன்னதுண்டோ? அல்லேலூயா. நீங்க எல்லாரும் எப்படி படைக்கப்பட்டிருக்கீங்க தெரியுமா? பிரசங்கியின் புஸ்தகம் 6:10 வசனத்தை வாசிக்க போகிறோம். இருக்கிறவன் எவனோ கவனிக்கிறீங்களா? மறைந்திருக்கிற செத்து போறவங்க பறக்க போறவங்களை பற்றி இல்ல, இன்னைக்கு இருக்கிற யாராக இருந்தாலும் கவனிங்க. நன்மையான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, என்னுடைய மூத்தவர்களே, என்னோட இளையவர்களே, என்னோடு கூட வயது உள்ளவர்களே, குழந்தைகளை கவனிக்கிறீங்க. இருக்கிற யாராக இருந்தாலும் தோன்றுவதற்கு முன்னாலுமே உங்களுடைய நோக்கங்களும் திட்டங்களும் பெயரிடப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ண வேண்டும், இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தீர்கள், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்காக கர்த்தர் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பெயரிடப்பட்டிருக்கீங்க. இந்த உலகத்தில் ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் பெயரிடப்பட்டுதான் அந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறீங்க. நீங்க அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. நீங்க இந்த உலகத்தில் அன்பு கூறுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற ஸ்தானத்தில் இருந்தாலும், உங்கள் தேவைகளை சந்திப்பதில் யாரும் இல்லாமல் இருந்தாலும், நீங்க படைக்கப்படுவதற்கு முன்னால இது உங்களுக்கு வேலை, இது உங்க திட்டம், இது உங்க ஊழியம், இது உங்க குடும்பம், இது உங்கள் கனவு, இது உங்கள் மனைவி, இது உங்கள் தொழில், இது உங்கள் வருமானம். இந்த ஊரில் நீங்கள் வாழ வேண்டும் என்று ஏற்கனவே கர்த்தர் நோக்கத்தோடு உங்களை படைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்களேன்.
நான் நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன், அர்த்தத்தோடு பிறந்திருக்கிறேன். ஏதோ வாழ்றேங்க, எப்படியோ வாழ்றேங்க, சோத்த போடு, குழம்பு ஊத்து இல்ல. என்ன எனக்கு ஒரு நாய்க்கு கொடுக்க மரியாதை கூட எனக்கு இல்லையே. அளவு கவனிக்கிறீங்களா? இல்லை. நீங்க அர்த்தம் உள்ளவர்கள். எந்த வயதாக இருந்தாலும் நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற ஆயுசு வரைக்கும் அல்லேலூயா இருக்கிற எவனும் தோன்றக்கு முன்னாலேயே ஒரு நோக்கம் வச்சிருக்கார். என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டு என்று, நீ இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று, இந்த பூமியில் இந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் உங்களுக்குள் எல்லா ஆற்றலையும், எல்லா அறிவையும், எல்லா திறமைகளையும், எல்லா தாழ்ந்துகளையும் உள்ளே வைத்து உங்களை படைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நீங்க இதை பண்ணணும்னு தான் படைச்சிருக்காரு. அது தெரியாம இருந்தா வீட்டுக்குள்ள முடங்கி கிடப்பீங்க, வயசாச்சுன்னு படுத்திருப்பீங்க. 120 வருஷம் வாழ வேண்டிய நீங்க, எனக்கு இப்ப என்ன ரிட்டையர்ட் ஆச்சுங்க, எஸ்டேட்ல ரிட்டையர்ட் ஆயிட்டேன், கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டையர்ட் ஆயிட்டேன், அவ்வளவுதாங்க, பென்ஷன் வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்கேன். கிடையாது. பென்ஷன் வரட்டும். கவர்மெண்ட் நியமிச்ச வயசுல முடிஞ்சு, ஆண்டவர் நியமிச்ச வயசுல முடியல. பரலோக கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயசுல முடியல. சத்தமா சொல்லுங்க. நீங்க கவனிக்கிறீங்களா? கல்லறை தோட்டத்துக்கு போகும்போது பாடி தூக்கிட்டு போவாங்க. ஆண்டவரே தலைமுறை தலைமுறை ஆயங்கள் ஆண்டவர் ஆயிருக்கிறேன். பாடி தூக்கிட்டு போற இடத்துல கூட போயிருக்கீங்களா? சாவு வீடுகளுக்கு போயிருக்கீங்களா? பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? எங்கள் வயசு 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதுவே வருத்தமும் சஞ்சலம். அப்பா கிடையாது. கர்த்தர் அதை நியமிக்கல. அது ஒரு சொல் புலம்பல். மோசே புலம்பல். நீங்க எவ்வளவு காலம் வாழணும்? 120 வருஷம் வாழணும். பிறக்கிறது முன்னாலேயே நீ 120 வருஷம் வாழும்படி உன் ஹார்ட் படைக்கப்பட்டிருக்கு, உன் கண்கள் படைக்கப்பட்டிருக்கு, உன் காதுகள் படைக்கப்பட்டிருக்கு, உன் கைகள் படைக்கப்பட்டிருக்கிறது, உன் லங்ஸ் படைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய அவயவங்கள் உருவப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் இதெல்லாம் உனக்கு செட் பண்ணிட்டாரு. இதனை புரிஞ்சு நீ நடக்க ஆரம்பிச்சா எழும்பி நடந்துருவேன். இன்னும் இந்த வயதுல நான் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருவேன். சொல்லுங்களேன், நான் வேலை செய்யணும். எனக்கு என்ன வேலையை நியமிச்சு இந்த வேலையை வச்சிருக்க, வீட்டுல அடிப்படையில கிடக்க மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 14, 15, 16 வசனங்களை படிப்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் வீடுகள்ல நோக்கம் இல்லாத, மனது சரியாக புரியாத, ஆண்டவர் யார், எனக்கு எப்படிப்பட்டவைகளை எனக்குள் வைத்து என்னை படைத்திருக்கிறார் என்று அறியாதவர்கள் முடங்கி கிடந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க வயசை பார்த்தீங்கன்னா பட்டுக்கொண்டே இருக்கும். என்ன இந்த வயசுல இந்த மாதிரி கழுடாயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு சகோதரி கூப்பிட்டு சொன்னாங்க, அவருக்கு என்ன மாதிரி வயசு ஆயிடுச்சு, இவ்வளவு வயசு இருக்காது, அந்த அம்மாவுக்கு இவ்வளவு வயசு ஆயிடுச்சு, வயசான மாதிரி ரொம்ப முகத்தோற்றம் இருக்கு அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க எதற்கு படைக்கப்பட்டோம் என்று நோக்கம் தெரியாதவர்கள். உங்களுக்கு எதற்கு ஆண்டவர் படைத்திருக்காருன்னா எழுந்து நடப்பீங்க, குதித்து எழும்புவீங்க, முடங்கி போக மாட்டீங்க, தடைகளை உடைப்பீங்க. மனதில்லாமல், மனது வளராமல் இருக்கிற பிள்ளைகள் எழும்பி நடப்பீர்கள். சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ஆமென் சொல்லுவோமா? என்னங்க காலையில ஒரு டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே கஞ்சிக்கு போறேன் இல்ல, என்ன இந்த உள்ள எத்தனையோ ஆற்றலை வச்சு நீ இந்த காரியங்களை பண்ண வேண்டும் என்று படைத்திருக்கிறார். 120 வருஷம் வரைக்கும் நான் வாழ்ந்து இந்த பூமியில வெற்றியாக ஜீவிப்பேன் என்பதை நிலைநாட்டுகிற பிள்ளை பாக்கியவான். சத்தமா சொல்லுங்க. நான் பிரசங்கம் கேட்டிருக்கேன். பைபிளை நல்லா புரிஞ்ச பிறகு அந்த பிரசங்கத்தை நான் தூக்கி வெளியே போட்டேன். என்ன பிரசங்கம்? ரட்சிக்கப்பட்ட உடனேயே நீ பரலோகம் போவியா? ஹலோ, பூமியில இருக்கும்படி படைக்கப்பட்டிருக்கோம். பூமியில வெற்றியாக வாழணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவங்க அறியணும். என்ன கர்த்தர் பிரியம் வைத்திருக்கார் என்பதை அறிந்து வாழ வேண்டும்.
என் வாழ்க்கையை இன்பமாய் மாற்றுகிறவர், என் தொல்லைகளை துயரங்களை மாற்றுகிறவர். அறிந்து வாழுதல், ஆமென் சொல்லுங்களேன். வெற்றியாக வாழ்தல், ஆமென் சொல்லுங்களேன். என்னோடு கூட கர்த்தர் இருந்தால் இந்த துன்பங்கள் இன்பமாக மாறும், இந்த வியாதி படுக்கை மாறிவிடும். அவர் பிரியமாக இருக்கிறவர் எனக்கு இவைகளை மாற்றிக் கொடுக்கிறார், என் தொழிலை மாற்றிக் கொடுக்கிறார், எனக்கு அறிவை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார். சூழ்நிலை மாற்றுகிற தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதை விளங்கிக் கொள்ளாம இருந்தா மனசு புண்பட்டு வேதனைப்பட்டு அங்க உட்கார்ந்துடும். யாராவது தயவு பண்ணுவீங்களா? அல்லேலூயா. நான் 17 வயதுக்கு பிறகு கற்றுக்கொண்டது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு யாருக்கு தயவு தேவையில்லை, கர்த்தர் என் மேல் தயவு உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன். நானே சமைக்க தெரியும். எனக்கு இல்ல, இன்னைக்கு யாரும் சமையல் இல்ல, சாப்பாடு இல்லைன்னா எனக்கு சாப்பாடு எனக்கு பண்ண தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்க வீட்டார்ல எத்தனை பேருக்கு இப்படி தெரியும்? கொண்டு வரலாம் பார்ப்போம். எங்க இருக்க? எப்ப வந்து சமைக்க போற? ஹலோ, கவனிக்கிறீங்களா? கர்த்தர் என் மேல் பிரியமாக இருந்தால் நானே சமைப்பேன். சொல்லுங்களேன். எத்தனை ஆண்கள் இருக்கீங்க? உங்க வீட்டாருக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுல அந்த டார்ச்சர் இருக்காது. அவர் வைக்கல புளி கம்மியா இருந்தா நம்ம சாப்பிட்டுருப்போம். நம்ம பண்றதுல புளி கம்மியா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. ஹலோ, அடிச்சு நொறுக்கி டென்ஷன் ஆகி அந்த வீடு நரகமாகும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. விவரம் தெரிஞ்சீங்கன்னா, சத்தியம் அறிந்தீர்களா, சத்தியம் உங்களை உங்கள் வீட்டாரை விடுதலை ஆக்கும். பெண்கள் மட்டும் வந்து உட்கார மாட்டீங்க, ஆண்களும் வந்து உட்கார வைக்க. ஆமென் சொல்லுவோமா? என்னை நோக்கத்தோடு கர்த்தர் படைத்திருக்கிறார். நான் அந்த ஊர்ல இருக்கணும். நான் கணவராக இருந்து என்ன பண்ணணும், நான் மனைவியாக இருந்து என்ன பண்ணணும். பிறக்கு முன்னாலேயே கர்த்தர் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு ஆற்றலை, ஒரு கிருபையை, ஒரு சத்துவத்தை, ஒரு வல்லமையை உங்களுக்குள் வைத்து படைத்திருக்கிறார். என்னை பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ள எழுப்புறார், முட்டி போட்டு இப்படி பிடிச்சு நிற்கிறார். ஐயோ, தலை அடிபட்டு நமக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பாக்குறது இல்ல. அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நின்று எழும்பி ஆட்ட எல்லாம் கட்டிட்டு எழுப்புறார். ஆற்றல் உள்ளே வைத்திருக்கிறார், அறிவை வைத்திருக்கிறார், பாட்டை வைத்திருக்கிறார், பேச்சை வைத்திருக்கிறார், நடப்பதை வைத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு ஆற்றல் வெளியே வந்துடும். ஆற்றல் உள்ளவர்கள் நீங்கள். படைக்கிறதுக்கு முன்னாலே, பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் உங்களை பிரமிப்பாக உண்டாக்கி இருக்கிறார். ஏன் பிரியம்? நான் உன்னை என்ன போல படைச்சிருக்கேன் மகளே, ஆகையினால உன்னை ரொம்ப பிரியமாக வச்சிருக்கேன். வாசிங்க 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டேன். உங்க அப்பா அம்மா ஏண்டா இந்த கிழமை பெத்து போட்டானோ, நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் ஒரு அம்மாடா. உனக்கு வயத்துல போய் பிறந்த பாரு. எத்தனை பேர் சமைச்சிருக்கீங்க உங்க அப்பா அம்மாவை? உங்க அப்பா பிரியப்பட்டு படைக்கல. நீங்க உருவானது உங்க அப்பாவுனால இல்ல, உங்க அம்மாவுனால இல்ல, என் தேவனால். அவர் ஏன் உங்க மேல பிரியமா இருக்கிற அறியாம இருந்தா உங்க அப்பா அம்மா திட்டிட்டு சாவு போட்டுட்டு நடப்பீங்க. அறியாத அத்தனை பேர் தாயின் தகப்பனை சபிப்பீர்கள். அறிந்தவர்கள் தாயை தகப்பனை சபிக்க மாட்டீங்க. எனக்கு அப்பா நீங்க, என் மேல நீங்க இருக்கிற பிரியம் என் பாடல்கள் விலகிடும், என் பிரச்சனை விலகிடும், என் சூழ்நிலை விலகி மாறிவிடும். தரித்திரம் மாறும், என் வறுமை மாறும். எனக்கு இல்லாமை மாற்றுகிறவர் என்னை என் மேல பிரியமாக இருக்கிறார். எனக்கு வர வேண்டிய காரியங்களை செய்து கொடுக்கிறவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வீட்டை மாற்றுகிறவர் என் மேல் பிரியமாக இருக்கிறார். இவன் என்கிட்ட பிரியமா இருக்கு, என்ன பிரயோஜனம்? இவன் ஏதோ கொஞ்சம் பண்ணலாம், இவன் ஏதோ கொஞ்சம் பண்ணலாம்.
என் மகன் பிரியமா இருந்தார், மருமகள் பிரியமா இருந்தார், என் மருமகன் பிரியமாக இருந்தார், என் மகள் பிரியமாக இருந்தார். அவங்க என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா என்ன கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், என்ன புருஷன் பிரியமாக இருந்தா என்ன இந்த ஆளுக்கு என்ன பண்ண முடியுது? அந்த மாசம் 2000 ரூபாய் கொண்டு கொடுப்பார் வாரந்தோறும், அவ்வளவுதான். கொஞ்சம் மசாலை வாங்கி போடுவாரு, சாப்பாடு பொருளை வாங்கி போடுறாரு, இவ்வளவுதான். வாடகை கொடுக்கிறாரு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் அவருக்கு பிரியம். ஹலோ, இத பண்ணுனாலே பெரிய காரியம். ஆனா என் கர்த்தர் மேல் பிரியமாக இருந்தார், அல்லேலூயா, நிறைவான வெற்றியான பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்கிறார். ஏன் என்னை உண்டாக்கும் போது பிரமிக்கத்தக்க விதமாக படைக்கிறார், அதிசயமாக படைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உண்டாக்கப்பட்ட விதம், எங்க அப்பா பெத்து போட்டது இப்படி ஆயிப்போச்சு, எங்க அம்மாளும் பெத்து போட்டாய், நான் என்னட்ட இதுக்கு போய் பிறந்தனே இல்லை. பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியா உம்மை துதிப்பேன். அவர் நீங்க பார்த்து துதிக்க முடியும். எங்க அப்பாவுக்கு எல்லாம் அறிவில்லைங்க, அவரெல்லாம் படிக்காதவருங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இவ்வளவு நீங்க பண்றீங்களே, இதெல்லாம் பண்ணி பிரசங்கம் எல்லாம் பண்ணி இப்படி எல்லாம் பண்றீங்களே, உங்க பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஊழியக்காரங்களா, உங்க அப்பா அம்மா ஊழியக்காரங்க? ஐயா இல்லங்க, எங்க அம்மா இந்த குடும்பத்திலிருந்து பிறந்தவங்க, ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இவ்வளவு பண்றீங்களான்னு சொன்னா எப்படி? சத்தியத்தை அறிந்த பிறகு என்னை கர்த்தர் வித்தியாசமாய் நான் பார்க்கிறேன். எனக்கு என்னெல்லாம் வச்சிருக்காரு பார்க்கிறேன், என்னோடு இருப்பதை பார்க்கிறேன், என் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிற பார்க்கிறேன். என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார். நான் எழுந்து நடப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியா துதிக்கிறேன், பாட்டு பாடுகிறேன். போன ரவினில் காத்தீர், போது காலையை காண செய்தீர். காலையில் எழுந்து எப்படி பாட முடியுது? போன ரவினில் காத்தீர். உங்க கூட படுத்திருக்கவங்க, உங்க வீட்டுல குடியிருக்கிறவங்க போன ராவில காக்கல. என்னை காக்கும் தெய்வம் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி நீங்க ஆண்டவரை பார்க்க பழகணும், ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டு பழகணும், ஆண்டவரில் வளர பழகணும். அப்படி அவரை பற்றி கொண்ட பிள்ளைகளின் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இல்லைன்னா மனம் போல என்னத்தையோ வச்சு நடப்போம். அன்னைக்கு துக்கம் தான், அன்னைக்கு ராத்திரி தூக்கம் இல்லதான், ராத்திரியெல்லாம் ஒரே கவலை, மண்டை இடிதான், நீ தூங்கிட மாட்ட. சத்தியம் இல்லாதவர்கள் தூங்க மாட்டார்கள். ராத்திரி எல்லாம் அப்படியே பல மணி நேரம் எழுப்பி உட்கார்ந்து தலைவலியை காண்பார்கள். விடியற் காலத்துல முகம் சொங்கி போய் உட்கார்ந்து இருக்கோம். சீக்கிரமா வயசாம மாறி போயிடும், சீக்கிரமா கிளமாயிருவீங்க, சீக்கிரமா கிளவியாயிருவீங்க. சத்தியம் அறிந்தால் உங்க வயது துளிர்க்கும். 120 வயசுக்கு நேரம் போயிட்டே இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால சத்தியம் கேட்கணும், அதனால சத்தியம் கேட்கிற இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதனால உபவாச ஜெபத்துக்கு போகணும். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிற இடத்துல காது கொடுக்கணும், வீட்டுல முடங்க கூடாது, ஓடணும். சொல்லுங்க, சத்தியம் கேட்க ஓடணும். நான் காலையில் எழுதி இங்க வந்து உட்கார்ந்து பாட்டெல்லாம் பாடுறது எனக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும். எப்படி பாடுவேன்னு நினைக்கிறீங்க? சத்தம் போட்டு ஜன்னல் எல்லாம் பூட்டி இருக்கோம், எனக்கு சுத்தி இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல அப்படிதான். ஆண்டவரை என்னை தெரிந்து கொண்ட நாட்களிலேயே நான் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கிறேன். இங்கிருந்து ஆர்எச்ஆர் ஹோட்டல் தூரத்துக்கு நடந்து ஜெபம் பண்ணுவேன், வானத்தை பார்த்து பாடுவேன், என் கரங்களை ஏறெடுத்து பாடி துதிப்பேன், மகத்துவம் உள்ளவரை தேடுவேன். என் மனைவி ஒரு பக்கம் அங்க நடப்பா, நான் இங்க நடப்பேன். எத்தனை மணி? ராத்திரி 9:30க்கு பிறகு. நான் வேலை பார்த்த இடத்துல 9:30 வரைக்கும் டியூட்டியை பார்த்து எல்லாரையும் தூங்க வச்சுட்டு, எனக்கு கண்ட்ரோலருக்கு அத்தனை கேம்பஸையும் தூங்க விட்டுட்டு நான் வெளியே வந்துருவோம். நானும் ஒய்ஃபும் 9:30 முதல் 12:30 1 மணி வரைக்கும் ராத்திரி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவேன். மகிழ்ச்சியாக மாறுது, வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தரின் மேல் மிகவும் பிரியமாக இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டவர்கள் பாக்கியவான்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படி துன்பம் இன்பமாக மாறும்.
அவன் உன்னுடைய சுகவாழ்க்கை துளிர்க்கும். பொருளாதாரம் மாறும், வேலை மாறும், உழைப்பு மாறும். எழுந்து பிரகாசிப்பீர்கள், எழுந்து நடப்பீர்கள். சொல்லுங்க, வாழ்க்கை அங்கதான் கட்டப்படுதல் இருக்கு. ஒரு ஜோம் பண்ணிட்டு போனதுனால இல்ல, ஊழியக்கார தலையில கை வச்சு ஜோம் பண்ணதுனால இல்ல, இல்லை அவர் தலையை கை வச்சிடணும் கிடையாது. நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற முறைமைகள் தப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வருஷம் எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த வருஷம் என்னை குறித்து ஒரு தரிசனம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன குறித்து கர்த்தர் வச்சிருக்க தரிசனம், நோக்கம், திட்டம், அதுக்கு நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தை குறித்த தரிசனம், என் வீடு இப்படி ஆகணும், என் வாழ்க்கை நான் இதெல்லாம் பண்ணி முடிக்கணும், செய்யணும். எடுத்தோடனே ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். பரலோகத்துக்கு ஆகாதவன் வராதுங்க. நோக்கம் இல்லாம தரிசனம் இல்லாம வாழுகிற நீ பரலோகத்துக்கு வராத. கர்த்தருடைய கதவை அங்க அடைச்சிருக்கும். சொல்லுங்க, உலகத்திலே நல்லா வாழ தெரியாம நீ ஆண்டவரே எடுத்துக்கொள்ள, ஐயா ஓத்திரம் இருக்குது, உடம்பு வராது. இல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் மேல பிரியமா இருக்கிறேன், உன் துன்பத்தை இன்பமா மாற்றுகிறவன் நான் இருக்கிறேன். உன் கூட கலங்காத, திகையாத, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இது அந்த வருஷம் துவக்கம். ஹல்லேலூயா. காலையில எழும்புற அப்படிதான் பாட்டு வரும். காலையில் எழும்பணும் அப்படிதான். இந்த வருஷம் அப்படி துவக்கி பாருங்க. காலத்தோறும் புதிய கிருபை வந்து நிரப்பும். உங்க தைரியம் பெருகும், உங்க உழைப்பு மாறும், உங்க நோக்கங்கள் பிரகாசமா இருக்கும். என்ன பற்றி தரிசனம் இருக்கு. காலையில் நான் பண்ண வேண்டியது எனக்கு தெரியும். இல்லைன்னா தூங்கிட்டே இருப்பீங்க, இல்லைன்னா எழும்ப மாட்டீங்க. நோக்கமற்றவர்கள், தரிசனமற்றவர்கள், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. எனக்கு நல்ல தெரியும், எனக்கு தெளிவா இருக்கு. இந்த நாளை எப்படி கடக்கணும், இந்த வருஷம் எப்படி கடக்கணும், இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணணும் எனக்கு தெரியும். என் சீரோவை நிரம்பி வழிகிறதாக மாற்ற முடியும், இல்லாமையை மாற்ற முடியும், இயலாமையை மாற்ற முடியும், உழைப்பை மாற்ற முடியும். கியர் போட்டு எழுப்புவேன். எனக்கு என் பலன் கர்த்தர், என் பலன். இந்த வருஷத்தை நன்மையால் முடிச்சு விட்டுகிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் கர்த்தரால் மிகவும் பிரியமாக நேசிக்கப்படுகிறவன். என்னை காக்கிற தெய்வம் கண்மொழி மறக்காம இந்த மேல கண்ணோக்கமா இருக்கிறார். என்ன என் மேல ராத்திரி எங்க போறான், இவன் எங்க தூங்குறான், என்ன காரணத்துக்கா போறான், எந்த காரியத்தை முக்கியத்துவம் எடுக்கிறான், எதை பிரயாசம் எடுக்கிறான், அதன் மேல என் மேல என்னுடைய வார்த்தையின்படி நடக்கிற இவன் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். இந்த வருஷம் துவக்கி பாருங்க. ஆண்டவரே, போன ஆண்டு முழுவதும் என்னை காத்தீங்க, இந்த ஆண்டை நீங்க காண செய்திருக்கீங்க. கிருபை என் மேல இருக்கட்டும், கரை என் மேல இருக்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் நான் கடந்து போக என்னோடு கூட இருப்பீங்க. யாரையாவது பார்த்து சொன்னாரா? பறவைகளை பார்த்து சொன்னாரா? விலங்கினங்களை பார்த்து சொன்னாரா? என் சமூகம் உனக்கு முன்னால போகணும், நான் உன் கூட மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தோடு உன்னை நடத்துவேன் சொன்னாரா? ஒரு பறவையை பார்த்து, ஒரு படைப்பை பார்த்து சொல்ல, என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று எந்த விலங்கை பார்த்து சொன்னாரோ, எந்த படைப்பை பார்த்து சொன்னாரோ, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகளுக்கு மேல அவ்வளவு அக்கறையா இருந்து பிழை போட்டுகிறார் கர்த்தர். ஆனா அவைகளை விட நீ விசேஷித்தவள், விசேஷித்தவன். உன்னை கைவிடுவதில்லை, உனக்கு விட்டு விலகுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரமிக்கத்தக்க விதமாக நீங்க படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசித்து பாருங்கள். மத்தேயு 6:26 வாசிப்போம். மத்தேயு 6:26. ஆகாயத்து பறவைகளை பட்சித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதே இல்ல, அறுக்கிறதே இல்ல. நம்ம எல்லாம் வீடு கட்டி, நம்ம தொழிலை உருவாக்கி, நம்ம வேலை செய்து அதை இதை பண்ணி எவ்வளவு இல்லாம பண்ணுகிறோம். ஒண்ணுமே பண்ணாத அந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவைகள்
விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, ஆனா களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறது இல்ல, சேமிப்பு கிடையாது, வீடு கட்டுறது கிடையாது, எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாம கிடக்கிற தெருவாண்டியா கிடக்கிற மரத்துல தொங்கிட்டு கிடக்கிற அந்த ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஐயோ, அந்த அதுக்கு ஒரு லக்க இல்ல, பிரேக்க இல்ல, ஒரு பகுத்தறிவு கிடையாது. சேர்த்து வைக்கணும், வீடை கட்டணும், நல்லா சம்பாதிக்கணும், பிள்ளை குட்டிகளை கவனிக்கணும், படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லாத அந்த ஆகாயத்து பறவை கவனிச்சு பாரு. அவைகளையும் கர்த்தர் பிழை போட்டுகிறார். அண்ணன் சாப்பாடு போட்டு அண்ணன் அவங்களையும் பத்திரமா பாதுகாத்து அவங்களை பராமரித்து அவங்க சந்ததியை பெருக பண்ணி அவங்க பட்சிகள் எல்லாம் நிறைய பெருக பண்ணி பலுக பண்ணி மிருகங்களை பறவைகளை பலுக பண்ணுகிற கர்த்தர் அவைகளுக்கு இருக்கிற போது சொல்லுங்க, அவைகளை பார்க்கணும். அருமையான மகனே, மகளே, நீ விசேஷித்தவன். உன் படைப்பு விசித்திர வினோதமாக திட்டத்தோடு நோக்கத்தோடு உனக்கு ஆத்மாவை கொடுத்து, உனக்கு ஆவியை கொடுத்து, உனக்கு இருதயத்தை கொடுத்து, உனக்கு உண்மையில் பிரியமாக இருக்கிறேன். நான் உங்கள் மேல பிரியம், உன் மேல பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் மரித்து போனான், உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா நீ மரித்தால் நீ பரலோகத்தில் இருப்பாய். நீ விசேஷித்தவன், நீ வெளியேற பெற்றவன், உண்மையில பிரியமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பறவைகளோ விலங்குகளோ செத்து போன அதை பற்றி எதுவுமே இல்லை, அது பரலோகத்துக்கு போகாது. ஏன் நீ விசேஷித்தவன்? நீ கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவன். கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட மகனே, மகனே, உன்னை ரத்தத்துக்கு கொடுத்து உன்னை சிருஷ்டித்ததே பிரமிக்கத்தக்க விதமாய் சிருஷ்டித்தேன். அதிசயமாக உன்னை உண்டாக்கினேன். நீ மற்றவர்களை விட அதிகமாக ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டவன். ஒரு சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, வெற்றியாக வாழ்வதற்கு, மேன்மையாக வாழ்வதற்கு, வீடுகளை கட்டி நல்ல நிலைமையில் வாழ்வதற்கு நீ படைக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க, நீ படைக்கப்பட்டவன் மட்டுமல்ல, எல்லாவற்றை விட உனக்கு ஆத்மாவை கொடுத்திருக்கிறேன். உனக்கு என்னுடைய ஆவியை உனக்கு மேல வச்சிருக்கேன். மண்ணில உருவாக்குறது மட்டுமல்ல, என் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்னுடைய சாயல் படைக்கப்பட்டவன். உன்னை கிரயத்திற்கு கொண்டிருக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில் வந்து உன்னை மீட்டு பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உன்னை மீட்டு நித்தியத்திற்கு கொண்டு போக உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே. கவனிக்கிறீங்களா? ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி நீங்கள். யாருக்கு உடையவங்க? நீங்க அநாதை இல்ல, பரதேசி இல்ல, திக்கற்ற பிள்ளை இல்ல, கைவிடப்பட்ட பிள்ளை இல்ல, விசாரிப்பாரற்ற பிள்ளை இல்ல, பிரியம் அன்பு இல்லாத பிள்ளை இல்ல. உண்மையில ஒரு பெரிய அன்பு வைத்திருக்கிறேன், உண்மையில பிரியமாக இருக்கிறேன், உண்மையில என் பாசத்தை வைத்திருக்கிறேன், உண்மையில நோக்கமாக இருக்கிறேன். நீ பலப்பட வேண்டும், நீ கட்டப்பட வேண்டும், நீ சுகமாக இருக்க வேண்டும், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும், நீ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நீ படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் அப்படி உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த மாதிரி நீ வாழணும், அந்த மாதிரி நீ வீடுகளை கட்டணும், அந்த மாதிரி நீ தொழில்களை உருவாக்கணும், தோட்டங்களை நட்டி அவைகளின் கனிகளை புசித்து அவைகளின் கனிகளை புசித்து உன் பிள்ளைகள் பருகி பெருக்க வேண்டும். நீ இந்த பட்டணத்துல நல்ல ஜோமனும், நீ என்னோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 4 முதல் 8-10 வசனங்களை வரைக்கும் படித்து பாருங்க. நீ இந்த பட்டணத்துல உன்னை துன்பப்படுத்தின, உன்னை காயப்படுத்தின, உனக்கு விரோதமாக உன்னை நஷ்டத்தை ஏற்படுத்தின, உன் குடும்பத்தை பாழாக்கின அவர்களுக்காக நீ அவருடைய சமாதானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். உன்னை துன்புறுத்துற மக்களுக்காக ஜெபிக்கணும். இதை எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கை வாழுகிறவன் தீர்மானித்து, நான் இப்படி இருப்பேன், நான் என்ன இந்த உலகத்துல மத்தவங்க வாழ்ற மாதிரி வாழ மாட்டேன், நல்ல தீர்மானம் எடுக்கிறேன், நான் என்னை தீர்த்துப்படுத்த மாட்டேன், நான் இப்படி நல்ல தீர்மானம் எடுத்து முடிவெடுத்து இப்படி வாழ்வேன் முடிவெடுத்த பிள்ளைகள் மற்றவங்க யாரும் அவங்க மனதுல எண்ணத்துல எதையும் போட்டு வைக்க முடியாது. மனம் போல அப்படிப்பா இப்படிப்பா அதை பண்ணு இதை பண்ணு சொல்லி வைக்க முடியாது.
என்னை கரைப்படுத்த மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், என் ஆகாரங்களை தீட்டுப்படுத்த மாட்டேன், ஒழுங்கின்மையா நடக்க மாட்டேன், தேவனுக்கு பிரியமாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று என் அப்பா நடத்துகிற பாதை எனக்கு போதும். நீர் மட்டும் எனக்கு ஒரு அடி மட்டும் காட்டுக, ஒவ்வொரு நாளும் என்ன நடத்துக, இந்த வருஷத்தை நடத்துவீங்க, நான் உம்மில பலம் கொள்வேன், உம்மில கடன் கொள்வேன் என்று தானியில் வாழ்ந்த அவருக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. எல்லா சண்டே தோறும் இந்த செய்தி இந்த வருஷம் இந்த மாதம் முழுவதும் போதிக்கப்படும். நீங்க எவ்வளவு பிரியமானவங்க, எவ்வளவு அறிவடையணும், எவ்வளவு திடப்பட்டு வாழணும். உங்களை யாரும் சபைக்கு போகிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு வாங்க. அடுத்த மாதம் 2வது சனிக்கிழமை கூடுவோம். முதல் வாரம் அல்ல, 2வது சனிக்கிழமை. தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை தோற ஜபங்களுக்கு வர பிரயாசம் எடுங்க. புதன்கிழமை தோற சாயங்காலம் 6:30 மணிக்கு பிரேயருக்கு வர பிரயாசம் எடுங்க. நீங்க கட்டப்படுவீங்க. உங்க தரிசனமே மாறிடும். உங்களை குறித்த தரிசனம், நீங்கள் கொண்டிருக்கிற தரிசனம் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பொருளாதாரங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, நீங்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து தரிசனத்தோடு கூட நடப்பீர்கள். நோக்கத்தோடு நடப்பீங்க. சமாதானம் இருக்கும், வெற்றி இருக்கும். எந்த வயதாக இருந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நடப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. வருஷத்து கடைசியில பாத்தீங்கன்னா என்னை அனுப்பின ஆண்டவர். வேலை செய்யற இடத்துல என்னை அனுப்பினவர் நீரப்பா. தொழில் செய்கிற இடங்களை என்ன அனுப்பினவர் நீர். என் குடும்பத்தை நடத்துகிற இடத்தில் உனக்கு இருக்கிற பலத்தோட போ. ரொம்ப சக்தியோட போகல, இப்போ இருக்கிற இந்த விசுவாசம், இந்த பற்றி கொள்ளுதலோட புறப்படு, எழுந்து புறப்படு. உன் அனுப்புகிற தெய்வம் கூட இருப்பார். ஜெயம் கொடுப்பார், மேன்மைப்படுத்துவார், வெற்றி கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார், வீடுகளை கட்ட, வாழ்க்கையை கட்ட, எதிர்காலங்களை கட்ட, சுக வாழ்க்கையை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். எழுந்திருப்போமா? நாம் செபிப்போம்.